மேகதாட்டு அணை கட்ட விடக்கூடாது. அணை கட்டினால் மத்திய அரசு அனுமதித்தால் பிரதமரிடம் சொன்னேன், the integration unity of this country will be torn into pieces. உங்க ஒருமைப்பாடு இருக்காது. குதிரை பேரம் என்று வாய்க்கு வந்தபடி திமுக விமர்சனம் செய்கிறது. சபாஸ் மை டிஎம்கே காங்கிரஸ், நீங்கள் எங்கள் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்லி உங்கள் கட்சியில் சேர்த்து உங்கள் உதயசூரியன் சின்னத்தில் அவரை போட்டியிட வைத்து எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அந்த பேரத்துக்கு பெயர் என்ன பெருச்சாலி பேரமா? ஊழலை வேருடன் பிடுங்கிய அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம். எவ்வளவு எதிரிகள் அதை வீழ்த்துவதற்கு கடைகள் கொடுத்தாலும் நானும் என் சகாக்களும் என் தோழர்களும் காவல் அரணாக இருந்து போர்க்கவசமாக இருந்து அந்த கணைகளை எதிர்கொண்டு விஜய் அரசுக்கு முழு பாதுகாப்பையும் மறுமலர்ச்சி திமுக கழகம் கொடுக்கும். தமிழகம் கொந்தளித்து எழுகின்ற வகையில் அன்புமணி ராமதாஸ் அதற்காக நடைபெறும் செல்வதை நான் வரவேற்கிறேன். அதே இடத்தில் 2012 1000 பேரை தட்டிக்கொண்டு கர்நாடக எல்லையில் நான் போராட்டம் நடத்தியவர். ஆகவே மேகதாட்டு அணை கட்ட விடக்கூடாது. அணை கட்டினால் மத்திய அரசு அனுமதித்தால் பிரதமரிடம் சொன்னேன், the integration unity of this country will be torn into pieces. உங்க ஒருமைப்பாடு இருக்காது. நாங்க சொல்வோம், அந்த ஊர்ல இருக்காத தண்ணி அவன் ஊர்ல அணை கட்டுறான், நீ ஏன் தடுக்கிற? ரைட், எங்க ஊர்ல தான் இருக்கு திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, அது எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். நெய்வேலி நிலக்கரியும் எங்க மண்ணு தான் இருக்கு, அது எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். ஆவடி டேங்க் ஃபேக்டரி எங்க ஊர்ல தான் இருக்கு, எங்களுக்கு சொந்தம்னு அறிவிப்போம். நான் அறிவிக்காட்டுவது எனக்கு பின்னால் வருகிற தலைமுறையினர், வருங்கால வாலிபர்கள் இத்தகைய முடிவை எடுக்க நேரிடும். எனவே மத்திய அரசு ஜாக்கிரதை. ஒரு எடுபிடி ஏஜென்ட் இங்கே அர்லேக்கரை, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் என்ற ஒரு மனிதரை ராஜபவனத்திலே உட்கார வைத்துக் கொண்டு ஜனநாயகத்தோடு சித்து விளையாட்டு வைக்கிறீர்கள். யோசப் விஜய்க்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்துவிட்டது என்று சொன்னதற்கு பிறகு I won't be available in Chennai, I am going to Trivandrum என்று இந்த அர்லேக்கர் அறிவித்தார். பிறகு கடைசியில் டெல்லி வேண்டாம், பதவி பிரமாணத்துக்கு நீங்க அனுமதி கொடுக்கலாம்னு சொன்ன பிறகுதான் பதவி பிரமாணம் நடந்தது. குதிரை பேரம் என்று வாய்க்கு வந்தபடி திமுக விமர்சனம் செய்கிறது. சபாஸ் மை டிஎம்கே காங்கிரஸ், நீங்கள் எங்கள் கம்பம் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய சொல்லி உங்கள் கட்சியில் சேர்த்து உங்கள் உதயசூரியன் சின்னத்தில் அவரை போட்டியிட வைத்து எம்எல்ஏ ஆக்கினீர்களே, அந்த பேரத்துக்கு பெயர் என்ன பெருச்சாலி பேரமா? நீங்க தான் இதுக்கெல்லாம் வழிகாட்டினவங்க. இப்பொழுது அரசு அமைந்தது தாங்க முடியல. அப்படியே 6 மாசம் நீடிக்காது, கொஞ்ச நாள்ல கவுந்து போயிடும். நீடிக்கும். விஜய் அரசு 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த அரசை வீழ்த்துவதற்காக நீங்கள் எல்லாவித பகிர்ந்த முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். நாள் ஒன்றுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இங்கே தலைவிரித்தாடிய கமிஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது விஜய் அரசு. கட்டிங் கரப்ஷனுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எங்க விசாரிச்சுக்கலாம். 10 காசு கொடுக்காம அனுமதி வாங்குறாங்க. முந்தி 10 லட்சம் 15 லட்சம் 1 கோடி 2 கோடி 10 கோடி கப்பம் கட்டா தான் அனுமதி கிடைக்கும். இது முன்னைய திமுக அரசு. இந்த அரசு ஊழலை வேருடன் பிடுங்கிய அரசாக இருப்பதால் நாங்கள் முழு மனதோடு விஜய் அரசை ஆதரிக்கிறோம். எவ்வளவு எதிரிகள் அதை வீழ்த்துவதற்கு கடைகள் தொடுத்தாலும் நானும் என் சகாக்களும் என் தோழர்களும் காவல் அரணாக இருந்து போர்க்கவசமாக இருந்து அந்த கணைகளை எதிர்கொண்டு விஜய் அரசுக்கு முழு பாதுகாப்பையும் மறுமலர்ச்சி திமுக கழகம் கொடுக்கும். இதுதான் இன்று நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய
சூளுரை சபதமாகும். இப்ப கலைஞர் பேரில் இருந்து பாத்தீங்கன்னா திமுக பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கிற பணத்தை உடச்சு கொண்டு வந்து சேர்த்துறதுதான் திமுகவுடைய ஒரு சூழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷனு. இது நீங்களும் அந்த கூட்டணிக்குள்ள இருந்தவர் தான். கூட்டணிக்குள் இருந்தவர் தான். இந்த கேள்வியை பல தடவை கேட்டாச்சு. கூட்டணிக்குள் இருந்து கொண்டே விமர்சிப்பது கூட்டணி தர்மத்துக்கு ஒவ்வாதது என்பதால் நான் அமைதி காத்தேன். இல்ல, அது கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நான் இருந்தேன். இதை உங்களுக்கு போடுவதற்கு விருப்பம் இருந்தால் உங்கள் பத்திரிகையில் போடுங்கள். உங்கள் கேள்வியை மட்டும் போடுவதாக இருந்தால் உங்கள் கேள்வியை மட்டும் போடுங்கள். நீங்க மத்திய அரசு வந்து மேகதாது விவகாரத்துல கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நினைச்சிருந்தா கட்டிக்கலாம், அதுக்குள்ளான முயற்சி எடுத்துக்கலாம். இந்த சூழ்நிலை தோன்ற காரணம் என்னன்னு சொல்ல வர 2014 மத்திய சர்க்கார் அதுக்கு பச்சை கொடி காட்டிடுச்சு. நீங்க அணையை கட்டிக்கிடுங்க, நாங்க வெளிப்படையா அனுமதி கொடுக்க மாட்டோம். யூ கேரி ஆன் வித் யுவர் ப்ராஜெக்ட். இது மத்திய அரசு செஞ்சதுன்னு ஹிந்து தான் முதல் பக்கத்திலே இதை வெளியிட்டது. அந்த நாள் முதல் காவிரி மண்டலத்தின் அத்தனை ஊர்களுக்கும் கட்சி கொடி கட்டாமல் சென்று மக்களை ஆயத்தப்படுத்தியவன் என்ற முறையில் இந்த மேகதாட்டு அணையை கட்ட விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து போராடி வருகிறோம். பாஜக தலைவர்கள் அதையவே இப்ப முன்மொழிஞ்சிட்டு வர்றாங்க. பாஜக எப்படியாவது பார்த்து இப்ப கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டா பாஜக ஆட்சியை கொண்டாந்து நிறைவேற்றிடலான்னு ஒரு பகல் கனவு ஒரு கட்சி நினைக்கிறது. பாஜக இங்கே காலூன்ற விட மாட்டோம். அவர்கள் கவர்னர் ஆட்சியின் மூலமாக தங்களை இங்கே நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிப்பதை முறியடிப்போம், விடமாட்டோம். சார், இப்ப வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது எப்படி பாக்குறது? கரப்ஷன் இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வந்து வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து முறைகேடு நடந்திருக்கிறதா? ஒரு முறைகேடும் நடக்கவில்லை. நோ கரப்ஷன், நோ கமிஷன். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர் டு யூ. அவங்க வழக்கு தொடர்ந்து போகும் சார். ஏன் வெளியில போட முடியா போடுங்க. குதிரை பேரம் சம்பந்தமா செந்தில் பாலாஜி ஆஜரானு சொல்லி காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை திமுக பழி வாங்குறதுக்கு இல்ல டிவிக்கு ஆட்சி அகற்றணும் தலைகீழா ஏற்று முயற்சி பண்றாங்க. குட்டிக்கரணம் ஓட்டு பாக்குறாங்க, என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க. ஒரு காலம் அவர்கள் ஜம்பம் பலிக்காது, அவர்கள் திட்டம் பலிக்காது. தாவேக்கு அரசை நீக்க முடியாது. குதிரை பேர விவகாரம் வந்து தலைவிரித்து ஆட கிடையாது. எந்த சூழ்நிலையுமே கடந்த தலைவிரிச்சு ஆடுறதுனால கம்ப ராமகிருஷ்ணன் உதாரணத்தை சொன்னேன். நீங்க போட தயாரா? கம்ப ராமகிருஷ்ணன் உதாரணம் சொன்னேன். அந்த பெருச்சாளி பேரத்தை நடத்துறது திமுக தானே. அதை போட தயாரா? நீங்கள் போட்டா ஒட்டதை போடுங்க. விஜயுடைய பாலிடிக்ஸ் சினிமா போல இருக்கு. இல்லை இல்லை, ஆழ்ந்து யோசித்து ஒவ்வொன்றையும் கிரகித்து மிக ஜாக்கிரதையாக அவர் பதிலளித்து வருகிறார். இன்னொரு 6 மாசத்துக்குள்ள he will become an expert knowing the technicalities of rule. அவர் நுணுக்கங்களை அறிந்து கொண்டு வெற்றிகரமாக ஆட்சியை நடத்துவார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வைகோ வந்து உயர்நீதிமன்றத்தில் வாங்கி சீமை கருவேல மரத்தை ஒழிக்கிற முன்முயற்சியில் ஈடுபட்டார். பிறகு வந்து அது வந்து குட்டை பராமரிப்பு இந்த மாதிரியான இல்ல ஐடிஐக்காக போய் ஸ்டே ஆயிட்டா ஹைகோர்ட்ல. அந்த ஸ்டேயினால 9 வருஷம் நின்று போய் இருந்தது. அந்த ஸ்டேயை நாங்க உடைச்சிட்டு ஹைகோர்ட்ல நீங்க ப்ரொசீட் டு ரிமூவ் த ஜுடிஷியல் என்ற ஆர்டரை வாங்கியிருக்கோம்.